ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பர்த்டே செலிப்ரேஷனுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக இந்த பார்ட்டி சிட்டிக்கு நாங்கள் வந்திருக்கோம். வாங்க இந்த ஷாப்புக்குள்ளே போய் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஷாப் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு டைம் கிடையாது. நான் உங்களுக்காக நெக்ஸ்ட் டைம் இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ திங்ஸ் எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு ஹோமுக்கு வந்துட்டோம். நாங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் நாங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்னதாக பார்ட்டி மாதிரி நாங்கள் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது ஆரஞ்சு, சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, பனானா, ஜூஸஸ், சிப்ஸ் பேக்கெட், ஆப்பிள், செர்ரி, இந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிட்டோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க. இது ரெட் வெல்வெட் கேக்கு. வீட்லேயே நாங்கள் ஹோம்மேடாக கேக் செஞ்சுருக்கோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. இப்போ கேக்கு கட் பண்ணுறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கேக் வந்திருக்கு. இப்போ லஞ்சுக்காக நாங்கள் பிரியாணி, சிக்கன் வறுவல், ரைத்தா, கொஞ்சம் கேசரி செஞ்சுருந்தோம். பிரியாணியும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்கள் பர்த்டே கேக் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தேன் நான். வாங்க இப்போ அது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது பர்த்டே கேக்கை நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி உருட்டி வச்சிடலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நம்ம. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முக்கியமாக நம்ம ப்ரெட் எடுத்துக்கணும். இது பட்டர் ப்ரெட்டு தான். ப்ரெட்டில் இருக்கிற ஓரத்தில் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். எதுக்கு இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் ஆயிலெலாம் குடிக்காது, அதுக்காக. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம சென்டரில் ரெட் வெல்வெட் கேக்கை கொஞ்சம் வச்சுட்டு
மைதா பேஸ்ட்டில் நம்ம வந்து ஓரத்தில் தடவி விட்டுறலாம். இந்த மைதா பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஸ்பூன் மைதா எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கணும். அந்த மைதா பேஸ்ட்டை இந்த மாதிரி ஓரத்தில் தடவி விட்டோம் அப்படின்னம்னா, ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மைதா பேஸ்ட்டு வந்து நம்ம தடவுறோம். இப்போது ஓரத்தில் எல்லாமே வந்து நல்லா தடவி விட்டாச்சு. இப்போ மேலே கவர் பண்ணிடலாம். இன்னொரு ப்ரெட்டு வச்சு நல்லா கவர் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து வெளியில் ஃப்ரை பண்ணும்போது கேக்கெல்லாம் வராமல் இருக்கும். இப்போ தேவையில்லாததெல்லாம் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு டிசைனாகவும் இருக்கும். கேக் வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். 4 பக்கமும் இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அதுக்காக இந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹார்ட்டின் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் நம்ம வந்து மைதா பேஸ்ட் வச்சு நம்ம ஓரத்தை எல்லாம் நம்ம வந்து தடவி விட்டுறலாம். இப்போ சென்டரில் ரெட் வெல்வெட் கேக் வச்சிடலாம். இன்னொரு ப்ரெட்டு வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கரெக்டாக வச்சு கவர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஹார்ட்டின் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ ஃபுல்லாக எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இதையும் நம்ம வந்து ஒரு ஃபோர்க் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ ஹார்ட்டின் ஷேப்பும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. திருப்பி போட்டுடலாம்.
பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இந்த ஹார்ட்டின் ஷேப்பையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது. ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பினஸ் இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஒரு கேக் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இதை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை கண்டிப்பாக வந்து உங்கள் கிட்ஸு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த vlog எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸும் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னோடய இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, சனா மினியேச்சர் குக்கிங் அப்படின்னு. அதையும் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலையும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.